Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேட்டர்ன் வந்துட்டு ஏர்பாட் crochet pouch. ஸோ இதில் இந்த ஏர்பாட் நம்ம இதில் வச்சுக்கலாம். இது நம்ம அப்படியே ஹேண்ட்பேக்லேயும் மாட்டிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கு இல்லையா? ஸோ இது ஒரு மினி கிரானி ஸ்கொயர் பண்ணி இதை போடுறது. இப்போ இதை நான் எப்படி போடுறதுன்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். ஸோ அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். பிகினர்ஸ் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஹேண்ட்பேக்கில் எப்படி மாட்டி வச்சுக்கலாம். ஸோ எவ்ரி டைம் நம்ம ஹேண்ட்பேக்குள்ளே எடுக்க வேண்டியதில்லை, இது இப்படியே மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்க்கலாமா இது எப்படி போடுறதுன்னு? ஸோ இதுக்கு அக்ரிலிக் yarn எடுத்து வச்சுருக்கேன், 4 mm hook, ஒரு yarn needle, ஒரு thread cutter or scissor. ஸோ மெட்டீரியல்ஸ் இவ்வளவு தான் இதுக்கு தேவையானது. ஸோ இப்போ அதை போடுறது பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்க்கிள்குள்ளே ஹுக்கை விட்டு அந்த ரன்னிங் yarn-ஐ கிராப் பண்ணி இழுத்துட்டு வந்து ஒரு செயின் போட்டுக்கலாம். இப்போது 3 செயின் போட்டுக்கணும். ஸோ ஆல்ரெடி ஒரு செயின் போட்டிருக்கேன், இப்போ 2 செயின் போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு டிசியாக நம்ம கவுண்ட் எடுத்துக்கிறோம். அகெயின் 2 டிசி போட்டுக்கலாம் இந்த சர்க்கிள்குள்ளே. ஸோ இது செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன். ஸோ இப்போது 3 டிசி, ஓகேவா? ஸோ இப்போ 2 செயின் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு 3 டிசி போடணும். ஸோ 1 2 3 மூணு டிசி போட்டாச்சு. இப்போ 2 செயின் போட்டுக்கலாம். ஸோ அகெயின் 3 டிசி. இது போல் 4 டைம்ஸ் போடணும். இப்போ 2 டைம்ஸ் போட்டுட்டோம், இன்னும் 2 more டைம்ஸ் போடணும் 3 டிசி. ஓகே, இது தேர்ட் செட்டு. 2 செயின் போட்டுக்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட் செட்டு 3 டிசி லாஸ்ட் டைம். ஸோ 1 2 3 போட்டாச்சு. இப்போ 2 செயின் போட்டுட்டு நல்லா புல் பண்ணிடலாம். அந்த டெயிலை புல் பண்ண அந்த சர்க்கிள் நல்லா க்ளோஸ் ஆகிடும். இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் வந்துட்டு அந்த 3 செயின் போட்டோம் இல்லையா, அதில் தேர்ட் செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடலாம். ஒரு ஸ்கொயராக கிடச்சிச்சிங்களா? ஸோ இந்த ரவுண்டில் அதாவது 3 டிசி 2 செயின், 3 டிசி 2 செயின், 3 டிசி 2 செயின், 3 டிசி, இது போல் 4 செட்டு இப்படி போட்டு வந்து ஒரு குட்டி ஸ்கொயர் கிடச்சிது, பார்த்தீங்களா? ஸோ இப்போ இந்த ரவுண்டு முடிஞ்சிருச்சு. ஒரு செயின் போட்டு நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த டெயில் போர்ஷன் எல்லாத்தையும் நம்ம செக்யூர் பண்ணிடலாம். பின்னாடி இது எல்லாத்தையும் செக்யூர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா த்ரெட்டை நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது செகண்ட் ரவுண்டு அந்த செயின் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, 2 செயின் கொடுத்தோம் பாருங்கள், அந்த கேப்பில் தான் போய் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்படி யானை கிராப் பண்ணி ஒரு செயின் போட்டுக்கலாம். நல்லா புல் பண்ணிக்கலாம், நல்லா டைட்டாக புல் பண்ணிக்கலாம். இப்போ 3 செயின் போட்டுக்கலாம். ஸோ இப்போ லாக் ஆயிடுச்சு. இப்போ 3 செயின் போட்டுக்கலாம். அந்த 3 செயின் வந்து ஒரு டிசியாக நம்ம கவுண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ 2 டிசி போடணும் இதில், இதே ஸ்பேஸ்லேயே. ஓகே, இப்போ டோட்டலாக 3 டிசி இருக்குது இப்போ. ஸோ நெக்ஸ்ட்டு செயின், அந்த செயின் 2 ஸ்பேஸில் போய் நம்ம நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ணணும். அந்த ஸ்பேஸில் 3 டிசி, ரெண்டு செயின், again 3 DC in the same space.
ஓகே, ஸோ இப்படி தான் போட்டுட்டு வரணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கார்னர் போட்டுட்டோம் முழுசாக. இது ஃபஸ்ட்டு கார்னர் ஆஃப் தான் போட்டிருக்கோம். இப்போ செகண்ட் கார்னர் முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் கார்னர் போடுறோம். ஸோ இதே பேட்டர்ன் தான் 3DC, ரெண்டு செயின் போட்டுக்கலாம். 3DC போட்டு 2 செயின், அகெயின் 3DC இந்த சேம் ஸ்பேஸ். இப்படி நல்லா புல் பண்ணிட்டா நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ்க்கு இருக்கும். ஸோ இதிலே 3DC போடணும். பேட்டர்ன் வந்து இதுதான் 3DC 2 செயின் 3DC. ஓகே, இப்போ தேர்டு கார்னர் போட்டுட்டோம். ஸோ இது இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கார்னர் போட்டுட்டு வந்துடலாம். ஸோ இப்போ தேர்டு கார்னர் போட்டாச்சு. ஸோ இதில் இப்போ ஃபோர்த்து கார்னரில் ஆஃப் தான் போட்டிருக்கோம். பேலன்ஸ் ஆஃப் போய் அதில் போட்டுட்டு நம்ம முடிக்கணும், கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ அதே ஸ்பேஸில் போய் 3DC 2 செயின் போடணும். ஸோ 3DC போட்டாச்சு. 2 செயின் போட்டு அந்த ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு தேர்ட் செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரவுண்டு முடிஞ்சிடுச்சு, செகண்ட் ரவுண்டு. ஓகே, நல்லா டைட் பண்ணிடலாம். ஒரு ஸ்கொயர் கிடச்சிச்சு பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் பிக்கர் ஸ்கொயர் கிடச்சிச்சு. இப்போ நம்ம தேர்ட் ரவுண்டு போட போகிறோம். ஸோ இப்போ வந்து அந்த சென்டர் போர்ஷன், இந்த சென்டர் கேப் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் கேப்பில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ 3 செயின் போட்டுக்கலாம். 3 செயின் வந்துட்டு ஒரு டிசியாக நம்ம கவுண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ சேம் ஸ்பேஸ்லேயே போய் 2 DC போடுறோம். ஸோ டோட்டலாக 3 DC. ஓகே, இது சென்டர் போர்ஷன். இப்போ கார்னர் போட போகிறோம். இப்போ கார்னரில் முன்னாடி போட்டோம் அதே பேட்டர்ன் தான், 3DC 2 செயின் 3DC. ஸோ இப்போ 3 டபுள் க்ரோஷே போட்டுட்டு 2 செயின் போட்டுக்கணும். 3 டபுள் க்ரோஷே போட்டோமா, இப்போது 2 செயின் போட்டுக்கலாம். 2 செயின் போட்டு சேம் ஸ்பேஸ்லேயே 3 டபுள் க்ரோஷே போடணும். ஸோ இது கார்னர் பேட்டர்ன் இது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே போட்ட மாதிரியே சென்டரில் 3 DC போட போகிறோம். ஸோ சென்டரில் 3 DC. ஓகே, ஸோ இப்போ கார்னரில் நம்ம இதே பேட்டர்ன் 3 DC 2 செயின் இங்கே போட்ட மாதிரி கார்னரில் இங்கே போய் போட்டுட்டு வந்துடலாம். ஸோ சென்டரில் 3 DC போட்டுக்கலாம். ஓ, இது வந்து கார்னர். இப்போ கார்னரில் 3 DC 2 செயின் 3 DC. இப்போ சென்டரில் 3 DC போடணும். இப்போ இந்த இடத்துல 3 DC சென்டரில். அகெயின் கார்னரில் அந்த பேட்டர்ன் 3 DC 2 செயின் அந்த பேட்டர்ன் வரும். ஓகே, இப்போ அந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணிட்டு வரலாம், கார்னர் பேட்டர்னை. ஸோ இது அப்படியே போட்டுட்டு வந்து எண்டில் மீட் பண்ணலாம். ஸோ இது நல்லா கொஞ்சம் புல் பண்ணிவிட்டா கேப் இருக்குவாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 3 DC போடுறதுக்கு அங்கே ஸ்பேஸ் நம்ம கொஞ்சம் தள்ளி இழுத்து விட்டுக்கலாம் அந்த பக்கம்.
ஸோ 3DC போட்டாச்சு கார்னரில். இப்போ சென்டரில் அதே 3DC, அதுக்கப்புறம் திரும்ப ஆகி கார்னரில் இதே பேட்டர்ன். ஓகே, ஸோ இப்போ போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துடலாம். இந்த ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டோம் இல்லையா, அதில் மேலே டாப் 3rd போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துடலாம். இப்போ நம்ம சிங்கிள் குரோஷே போட்டுட்டு வரணும். எல்லா ஈச் செயினில் நம்ம சிங்கிள் குரோஷே போட்டுட்டு வரணும். ஓகே, உங்களுக்கு இப்போ அந்த அடையாளத்துக்கு நீங்கள் ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன், பிகினர்ஸ்க்காக. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட இந்த சிங்கிள் குரோஷேயில் அங்கே போய் அடையாளத்துக்கு அங்கே ஒரு ஸ்டிச் மார்க்கர் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த கார்னரில் 2 சிங்கிள் குரோஷே போடணும். அந்த ஸ்பேஸில் 2 சிங்கிள் குரோஷே போடணும், சேம் ஸ்பேஸ்லேயே. அதை முடிச்சுட்டு நம்ம ஈச் செயினில் சிங்கிள் குரோஷே கண்டினியூ பண்ணிட்டு வரணும். ஸோ ஈச் செயினில் சிங்கிள் போட்டுட்டு வந்துட்டு கார்னரில் மட்டும் 2 போட்டுக்கணும். ஸோ இப்போ கார்னரில் பாருங்கள், அந்த ஸ்பேஸில் 2 சிங்கிள் குரோஷே போடணும். ஸோ 1 2. இப்போ நம்ம ஈச் செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே கண்டினியூ பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ இப்படியே போட்டுட்டு வந்துடலாம். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம லூப்பு பண்ண போகிறோம். லூப்பு பண்ணி இப்போது இது சிங்கிள் குரோஷே பண்ணிட்டு வந்துட்டு இப்போ ஒன் ஆஃப் த சைடு, இப்போ இந்த சைடில் எடுத்துக்கலாம், எனி சைடில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு சைடு எதுக்காகனா இந்த லாக் போடுறதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ சென்டர் அந்த ட்ரிபிள் குரோஷே இருக்கு இல்லையா, 3DC இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு டிசியில் சிங்கிள் போட்டு ஒரு 3 செயின் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு செகண்டை ஸ்கிப் பண்ணிடுறோம். செகண்டை ஸ்கிப் பண்ணிட்டு 3rd போய் சிங்கிள் குரோஷே ஜாயின் பண்ணுறோம். ஸோ இந்த மூணு செயின் எதுக்குன்னா, இப்போ இந்த லாங் லூப்பை கொண்டு வந்து இதில் லாக் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஒரு சைடு இப்படி போட்டுக்கிறோம், இப்படி லாக் பண்ணுறதுக்காக தான் இந்த லூப்பு நம்ம இந்த கேப்பு நம்ம கொடுத்துருக்கிறது. இது இந்த சென்டர் ட்ரிபிள் குரோஷேயில் தான் இந்த போர்ஷனை நம்ம பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வந்துடலாம் சிங்கிள் குரோஷே. ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் மார்க்கரை கழட்டிடலாம். அந்த இடத்துல போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து விட்டுடலாம். ஸோ இந்த ரவுண்ட் முடிஞ்சிருச்சு, கட் பண்ணிடலாம். ஸோ அந்த டெய்லெல்லாம் பின்னாடி போய் செக்யூர் பண்ணிடலாம். இது ஒரு போர்ஷன். ஓகே, இந்த மிடில் தான் அந்த லூப்பை நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டபுள் குரோஷேயில் ஸ்டார்ட் பண்ணி சென்டரில் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த 3rd தான் போய் சிங்கிள் குரோஷே ஜாயின் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதே போல் இன்னொரு ஸ்கொயரை நம்ம போட்டுட்டு வந்துடலாம். கிரானி ஸ்கொயர், இன்னொரு கிரானி ஸ்கொயர் நம்ம போட்டுட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த போர்ஷன், இந்த குட்டி லூப்பு போர்ஷன் பண்ணியாச்சு. இப்போ இந்த லாங் லூப்பு, இந்த போர்ஷனை நம்ம பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ ஜாயின் பண்ணுறேன், ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். அந்த டாப் 3rd செயினில் போய் சேம் பேட்டர்ன் அப்படியே போட்டுட்டு வந்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம சிங்கிள் குரோஷே ஃபஸ்ட் அந்த மிடில் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதில் போய் ஒரு சிங்கிள் குரோஷே கொடுத்து 45 செயின்ஸ் போட்டுக்கணும். இந்த லாங் லூப் எதுக்குன்னா லாக் பண்ணுறதுக்கு அந்த லூப் இது. 45 செயின்ஸ் போட்டுட்டு வந்துடலாம். இப்போ இந்த போர்ஷன் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், இந்த கிரானி ஸ்கொயர் போர்ஷன் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 45 செயின்ஸ் போட்டுட்டு வந்து
மிடில் டபுள் க்ரோஷே ஸ்கிப் பண்ணிடணும். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணதே அந்த மிடில் தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அந்த மிடில்லையே போய் நம்ம சிங்கிள் க்ரோஷே கொடுக்குறோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணதே வந்துட்டு அந்த மிடில் போர்ஷனில் தான் நம்ம மிடில் டபுள் க்ரோஷேயில் ஆரம்பித்தோம். அங்கேயே போய் ஜாயின் பண்ணிடுறோம் சிங்கிள் க்ரோஷே கொடுத்து. ஸோ இப்போ கண்டினியூ பண்ணிட்டு வரணும் சிங்கிள் க்ரோஷே ஆஸ் இட் இஸ். அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு அந்த கார்னரில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷே போடணும் அந்த கேப்பில். ஓகே, இப்போ ஈச் செயினில் நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வந்துடும். ஸோ இப்படியே போட்டுட்டு வந்துடலாம். ஸோ இன்னும் 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ இங்கேயும் ஒன்று போடணும். இப்போது நம்ம போட்டோம் இல்லையா ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே, அதில் போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து ஜாயின் பண்ணி ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த லாங் லூப் எங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த 3 டபுள் க்ரோஷே இருக்குது இல்லையா, அதில் சென்டர் டபுள் க்ரோஷேயில் தான் போய் நம்ம இந்த செயினை 45 செயின்ஸை நம்ம போட்டுட்டு வந்து சேம் ஸ்பேஸ்லேயே நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போது இந்த ரெண்டும் இது வந்து இது ராங் சைடு, இது வந்துட்டு உல்ட்டா. இப்போ இது நம்ம இருக்கிறது தான் நல்ல சைடு. அது ரெண்டும் நல்ல சைடை ஃபேஸ் பண்ணி வச்சுக்கணும். குட் சைடை வந்துட்டு உள் பக்கமாக ரெண்டும் ஃபேஸ் பண்ணி வச்சுக்கலாம். தட் இஸ் அந்த லாங் லூப் அண்டு ஸ்மால் கேப் லூப்பும் ஒரே சைடாக வச்சு அந்த போர்ஷனை நம்ம தைக்கக்கூடாது. ஸோ த அதர் 3 சைடு இந்த வந்துட்டு இந்த போர்ஷன் வந்துட்டு தைக்கக்கூடாது. இந்த லாங் லூப்பு அந்த சின்ன கேப் இந்த சைடை விட்டுட்டு இப்போ இந்த 3 சைடு நம்ம அதை விட்டுட்டு இந்த ஓரம் லாக் பண்ணிட்டு வரலாம், தச்சிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த 2 சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா கார்னர், அங்கே தான் ஆரம்பிக்கிறோம். அதே போல் அங்கே ஆரம்பித்து இந்த அதர் சைடு அந்த 2 சிங்கிள் க்ரோஷேயில் முடிக்கணும். ஸோ அந்த 2 சிங்கிள் க்ரோஷேயில் ஆரம்பித்து அந்த கார்னரில் ஆரம்பித்து அதே சைடு ஆப்போசிட்டில் கார்னர் அந்த 2 சிங்கிள் க்ரோஷேயில் எண்டு பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நல்லா டைப் பண்ணிடலாம். நாட் போட்டுட்டு சேம் அதுக்குள்ளேயே ஹுக்கை விட்டு ஒரு செயின் போட்டு டேர்ன் பண்ணிக்கலாம். டேர்ன் பண்ணி இப்போது நம்ம ஃப்ரண்ட் வி லூப்பு பேக்கில் இருக்கிற வி லூப்பும் சேர்த்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வந்துடலாம். ஸோ ஃப்ரண்ட் வி அண்ட் பேக்கில் இருக்கிற வி லூப் எடுத்துகிட்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ இந்த வி பேக்கில் இருக்கிற வி செயினை யோனை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். இப்படி கண்டினியூ பண்ணிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வந்துடலாம். ஸோ ஒரு செயினும் மிஸ் பண்ணாமல் அந்த ஃப்ரண்ட் வி பேக் வி லூப்பு கரெக்டாக க்ளோஸ் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துட்டு வரலாம். இப்போ இந்த எண்டில் அந்த 2 சிங்கிள் க்ரோஷே கார்னர் இந்த பக்கம் நம்ம ஸ்டார்ட் பண்ண மாதிரி இந்த எண்டுலேயும் அந்த கார்னர் 2 சிங்கிள் க்ரோஷே அது வரைக்கும் போட்டு முடித்து செயின் போட்டு கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த டெய்லெல்லாம் செக்யூர் பண்ணிடலாம் இங்கேயே, ஏன்னா இப்போ நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டெய்ல் போர்ஷன் எல்லாம் சொருகிடலாம். ஸோ கட் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ராஸை.
ஸோ இப்போ நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் குட் சைடு. ஓகே, அவ்வளோதான். அழகாக இருக்கு இல்லையா? ஸோ இதில் நம்ம ஏர்பாட்ஸை வச்சுக்கலாம். ஸோ அந்த லாங் லூப்பை கொண்டு வந்து இந்த சின்ன லூப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் கொண்டு வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இந்த ஏர்பாட் வச்சுக்கிறதுக்கு ஒரு பவுச் பண்ணி நம்ம ஹேண்ட்பேக்கில் மாட்டிக்கலாம். அழகாகவும் இருக்கும் இல்லையா? ஸோ ஹேண்டியாகவும் இருக்கும். எவ்ரி டைம் நம்ம பேகுக்குள்ளே எடுக்க வேண்டியதில்லை. பேகு ஹேண்டில்லே மாட்டிக்கிட்டால் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது ஏர்பாட்ஸ் மட்டும் இல்லைங்க, இந்த இந்த இயர்ஃபோனும் நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ ஸ்டைலிஷாகவும் இருக்கு இல்லையா? அழகாக இருக்கு இல்லையா? ஸோ பிகினர்ஸ் இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக போடலாம் இது. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்னில் வந்து சந்திக்கிறேன். இதுபோல் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நீங்கள் இது கிஃப்ட் பண்ணலாம், போட்டு சேலும் பண்ணலாங்க இது போல் பண்ணி. ஸோ ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் இது. ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு பேட்டர்னில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.